நிறைய பேர் தனிமையில் இருக்காங்க. அப்படி தனிமை உறவுன்னா என்ன தெரியுமா? நம்ம கருத்தோடு உடன்பாடு உடையவர்கள், நம்ம நம்பிக்கைகளோடு தொடர்புடையவர்கள். நம்மளை மாதிரி அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் நம்ம நம்பிக்கையோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். நமது கருத்தோடு உடன்படுகிறவர்களாக இருக்கணும். அவங்ககிட்ட தான் நமக்கு பழகணுன்னே தோணும். இப்போ ஒருத்தர் சாமி கும்பிடல, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவருடைய உறவினர் யார், அவருடைய நண்பர்கள் யாராக இருப்பாங்க? அதுபோன்று அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் அவருடைய நண்பர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் சாதியில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னா அவருடைய நண்பர்கள் யாராக இருப்பாங்க? அவர் யாரை தேடணும்? அவருடைய உறவினர்கள் யாராக இருப்பாங்க? அவருடைய அவருடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி சாதி நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அவருடைய நண்பர்களாக வருவாங்க. அதனால்தான் தனிமை இங்கே ஏன் அந்த மாதிரி நம்பிக்கைக்கு பொறுத்த கருத்தொற்றுமை உடையவர்கள், கருத்து உடன்பாடு உடையவர்களோடு அந்த உறவு என்பது கிடைக்கல. அதனால தான் இங்கே நிறைய பேர் தனிமையில் இருக்காங்க. ஒருத்தருக்கு சாதி நம்பிக்கை இருக்குது, சாதி வெறி இருக்குது அப்படின்னா அவருடைய நண்பர்கள் யாராக இருப்பாங்க? ஒரு பெண்ணுக்கு சாதி நம்பிக்கை அதிகமாக இருக்குது, சாதி வெறி கூட இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணின் தோழிகள் யாராக இருப்பாங்க? கண்டிப்பாக அந்த பெண்ணை போல் ஒரு சாதி வெறி உடையவர்களாக தான் இருப்பாங்க. சாதி நம்பிக்கை உடைய ஒரு இன்னொரு பெண் தான் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு தோழியாக வர முடியும். அது மாதிரி தான் நம்ம கருத்தோடு உடன்படுகிறவர்கள் நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது இப்போ நான் இயற்கையான வாழ்க்கை முறையை பற்றி நான் பேசுகிறேன். அப்போ எனக்கான நண்பர்கள் யாராக இருப்பாங்க? எனக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், ஆனால் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு கிடையாது. அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம், இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போ அவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாமே நம்ம பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட தான் நம்ம தேடுவோம். பக்கத்தில் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தனிமையில் இருப்போம். அப்போ எனக்கான உறவுகளை இந்த உலகத்தில் நீங்கள் தேடணுன்னா, உங்களுக்கான உறவுகளை நீங்கள் தேடணுன்னா ஒரு உலகளாவிய ஒரு பயணம் தேவை உங்களுக்கு. நீங்கள் இந்த உலகம் முழுக்க பயணம் செய்ய வேண்டும். அப்போ தான் உங்களுக்கான உறவுகளை நீங்கள் தேட முடியும். எப்படி உலகம் முழுக்க எல்லாராலையும் பயணம் செய்ய முடியும்? இல்லை, அதுக்கான வழிமுறை தான் இந்த லட்சியம். ஏதாவது உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். நீங்கள் ஒரு உங்கள் திறமைகள் எதுவோ அதை நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்போ தான் உங்களுடைய உறவுகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். எதுக்காக இந்த லட்சியத்தை வெளிப்படுத்துகிறாங்க தெரியுமா? எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, உறவுகளை தேடி தான். உங்களுக்கான உறவுகள், உங்களுக்கு பிடித்த நண்பர்கள், உங்களுக்கு பிடித்த ஒரு கணவனை தேடி, அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு மனைவியை தேடி. ஒரு பெண் ஏன் லட்சியவாதியாக இருக்குன்னா, அவளுடைய கருத்தோடு உடன்படுகிற ஒரு கணவனை வாழ்க்கை தேடுவதற்காக, வாழ்க்கை துணையை தேடுவதற்காக. ஒரு ஆண் எதற்காக ஒரு லட்சியவாதியாக இருக்கான்னா, அவனுடைய கருத்தோடு உடன்பாடுடைய ஒரு மனைவியை அவன் தேட வேண்டும், வாழ்க்கை துணையை தேட வேண்டும். அதற்காக தான் அவன் லட்சியவாதியாக இருக்கான். அவனுடைய இப்போ ஒருத்தனுக்கு பாடுவது நல்ல திறமை அப்படின்னா அவன் பாடணும், மேடையில் போய் பாடணும். அப்போ அவனை பற்றி தெரிய வரும். அப்போ அவனுடைய கருத்துக்கள், அவன் பேசுகிறது, பாடுறது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் ஒரு பெண் அவனை தேடி வரலாம். அவனுடைய நண்பர்கள் தேடி வரலாம். அதுபோன்று பாடுவதில் ஆர்வமுடைய நண்பர்கள் அவனை தேடி வருவார்கள். இப்படி தனது உறவுகளை தேடுகிற ஒரு முயற்சி தான் இந்த லட்சியம் என்பது. நீ லட்சியம் உனக்கு இல்லைன்னா நீ தனிமையில் தான் இருப்ப. உன்னை பற்றி யாருக்குமே தெரியாது, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது உனக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. உனக்கு ஒரு லட்சியம் இல்லைன்னா, இப்போ பாடுகிற திறமை இருக்குது, பாடணுங்கிற ஆர்வம் இருக்குது, நான் மேடையில் பாடுறதுக்கு உனக்கு கூச்சமாக இருக்குன்னா, அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி யாருக்குமே இங்கே தெரியாது, உன் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது. அப்போது உனக்கு உறவு கிடைக்காது. உனது கருத்தோடு உடன்படுகிற ஒரு உறவு என்பது உனக்கு கிடைக்காது. அப்போ நீ ஒரு கதாசிரியராக இருக்கணும். உனக்கு கதை ஏதாவது ஒரு திறமை இருக்குது, கதை எழுதுகிற திறமை இருக்குன்னா அந்த திறமையை நீ வெளிப்படுத்து. அப்போ தான் அந்த புக்கை படிச்சுட்டு, கதை புக்கை படிச்சுட்டு உனது கருத்தோடு உனது ரசனையோடு தொடர்புடைய உறவுகள் உன்னை தேடி வரும். அதுபோல் நீயும் தேடி போகணும். எல்லோரும் உன்னை தேடி தான் வருவாங்க அப்படின்லாம் இல்லாமல், நீ அதுபோன்ற லட்சியவாதியாக இருக்கும்போது உனது உறவுகளை தேடி நீயும் போவ. நீ உனக்கு லட்சியம் எதுவும் இல்லைன்னா, நீ உனது உறவுகள் எங்கேயாவது இந்த உலகத்தில் இருக்கலாம், அவங்கள தேடி அவங்கள தொடர்பு கொள்வது, அந்த முயற்சியில் நீ ஈடுபட மாட்ட. அதனால் உறவுகள் உன்னை தேடி வர வேண்டுமென்றாலும், உறவுகளை தேடி நீ போக வேண்டுமென்றாலும் நீ ஒரு லட்சியவாதியாக இருக்கணும். உன்னை தேடி வருகிறவர்களும் ஒரு லட்சியவாதியாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு லட்சியவாதியாக இருக்கிறவர்கள் தான் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களது உறவை தேடி, அது நீங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி அவர்கள் வருவார்கள். வரணும். கூச்சம் என்பது அவர்களுக்குத்தான் இருக்காது. கூச்சப்பட்டுட்டே என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நமக்கு தேவை, எங்கேயோ இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும், நமது கருத்தோடு உடன்படுகிறவர்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அந்த புத்தகத்தை படிப்போம், இது நமது கருத்தோடு உடன்படுகிறதாச்சே
அப்படின்னா நீங்கள் அவரை தேடி போகணும். ஆனால் ஏன் போகல? உங்களுக்கு ஒரு கூச்சம். நமக்கு என்ன அந்த தகுதி இருக்குது? அந்த உறவை தேடி போவதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? நாமளும் அவரை போல் என்ன லட்சியவாதியா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு அது போன்ற முயற்சியை நம்ம எடுப்பதில்லை. ஆனால் இந்த லட்சியங்கிறது என்னென்னா உங்கள் உறவை தேடுகிற ஒரு முயற்சி தான். லட்சியம் என்பது இல்லை என்றால் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க கூட உங்களை யாருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் தனிமையில் தான் இருப்பீங்க. உங்கள் கருத்தோடு உடன்படு சும்மா பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம பேசி தான் ஆகணும். சும்மா ஏதாவது தேவைக்கு பேசிப்போமே தவிர மற்றபடி ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற அல்லது திறமைகளை பரிமாறிக்கொள்ளுகிற ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்காது. திறமைகளை பரிமாறிக்கொள்ளணும். அதனால் நம்ம திறமை எதுவோ அதை நம்ம வெளிப்படுத்தணும். நமக்கு ஒரு லட்சியம் வேணும். அப்போ தான் நீங்கள் தனிமையில் மாட்டாமல் இருப்பீங்க. உறவு தான் நமக்கு பலத்தை தரும். உங்களுக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் என்ன தான் அறிவு இருந்தாலும் நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு யாருமே இல்லை, உங்களுக்குன்னு ஒரு உறவு ஒரு கூட்டம் இல்லை அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் இல்லை, தோழிகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நமது திறமையை பரிமாறிக்கொள்வதற்கு, நமது திறமையை மதிப்பிடுவதற்கு, நமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு நமக்குன்னு ஒரு உறவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெறுமையாக வாழ்க்கையை கடப்பது போல் ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ உங்கள் திறமை எதுவோ அதை நீங்கள் வெளிப்படுத்தணும். இப்போ சாதி மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது, சாதிக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வெறுமனே சாதாரண வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு எனக்கு சாதி நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் அதனால் இப்போ ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடையாது. அதை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒரு புத்தகமாக எழுதுங்க, மேடையில் பேசுங்க. உங்களை வெளிப்படுத்துவதற்கான முயற்சி எல்லாத்துக்கும் எனது நம்பிக்கை இப்படிப்பட்டது என்று எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி உங்களிடத்தில் இருக்கும்பொழுது உங்களை பற்றி உங்களை போன்று நம்பிக்கை உடையவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அப்படிப்பட்டவர்களை தேடி நீங்களும் போவீர்கள். போவதற்கு உங்களுக்கு கூச்சம் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் இப்போது லட்சியவாதியாக இருக்கிறீர்கள். லட்சியவாதிகளுக்கு தனது உறவை தேடி போவதற்கு தயக்கமோ கூச்சமோ இருக்காது. லட்சியவாதிகளை தேடி அவரது உறவுகள் உலகில் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி வருவார்கள். அவர்களுக்கு தயக்கமோ கூச்சமோ இருக்காது. ஏனென்றால் அவர்களும் ஒரு லட்சியவாதிகள். அதனால் இன்றைக்கி தனிமையில் இருக்கிற காரணம் இந்த உலகத்தை நம்ம குத்தம் சொல்கிறோம், அப்படி தானே? இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு உறவின் உங்களை சுற்றி ஒரு உறவுகள், நீங்கள் ஒரு உறவுகளுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். உறவுகள் சூழ்ந்து இருக்க வேண்டும். உறவுகளோடு வாழ வேண்டும் என்றால் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் போது தான் உங்கள் உறவுகளை தேடி உங்கள் உறவுகள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய உறவுகளை தேடி நீங்கள் போவதற்கு உங்களுக்கு தயக்கமோ கூச்சமோ இருக்காது. அதுக்கு தான் லட்சியம் என்பது. லட்சியம்னு ஒன்று வந்துட்டாலே உங்களுக்கு தைரியம் வந்துடும். நமக்கானவர்கள் நம்மளை தேடி வருவாங்க. நமது நண்பர்கள், நமது உறவுகள் என்பவர்கள் நமக்கு தேடி வருவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு வந்துவிடும். அதனால தான் லட்சியம் என்பது தேவை. லட்சியம் இல்லைன்னா லட்சியம் இல்லாதவர்களுடைய உறவுகள் எப்படின்னா ஒரு கருத்து உடன்பாடு உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. உங்களுடைய கருத்துக்களோடு உடன்பாடு உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள வேறு வழியில் அவங்ககிட்ட நம்ம பழகி தான் ஆகணும். அப்படிப்பட்ட உறவுகளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். கிடைப்பவர்களாகத்தான், தேர்ந்தெடுத்த உறவுகளாக இருக்காது. லட்சியம் இல்லாதவர்களின் உறவுகள் எப்படின்னா தேர்ந்தெடுத்த உறவுகளாக இருக்காது. கிடைச்ச உறவு பக்கத்தில் இருக்குது, அதனால் கிடைச்சதை எடுத்துக்கோ. தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள்வதற்கு தேர்வு செய்து பழகுவதற்கான அந்த உறவுகள் என்பது உங்களுக்கு கிடைக்காது. லட்சியம் இருந்தால் இல்லைன்னா உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுதான் எடுத்துக்கணும்.